Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தொகுதியில் கால்நடை மருத்துவமனை அமைக்க அரசு முன்வருமா என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக பேசிய அவர், திண்டிவனம் தொகுதி ஒலக்கூர் ஒன்றியம் கீழ்சவூர் ஊராட்சி மற்றும் அதனை சுற்றிய ஊராட்சிகளில் கால்நடைகளை பராமரிப்பதற்காகவும் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காகவும் கிராம மக்கள் 10 கிலோமீட்டர் தொலைவு செல்ல வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து மரக்காணம் ஒன்றியம், நடுக்குப்பம், ஒலக்கூர் ஒன்றியம் உள்ளிட்ட பகுதிகளில் கால்நடை மருத்துவமனை அமைக்க அரசு முன்வருமா என்றும், திண்டிவனம் தொகுதியில் உள்ள கால்நடை மருந்தகத்தை கால்நடை மருத்துவமனையாக மேம்படுத்துமா என்றும் அடுக்கடுக்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திண்டிவனம் தொகுதி ஒலக்கூர் ஒன்றியம் கீழ்சவூர் ஊராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊராட்சிகள் விவசாயிகள் அதிக அளவில் வசிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பயன்பாட்டிற்காக கால்நடை அதிக அளவில் வளர்க்கிறார்கள். கால்நடைகளை பராமரிப்பதற்காகவும் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காகவும் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆவணிப்பூர் கால்நடை மருந்தகத்துக்கு செல்ல வேண்டியுள்ளது. எனவே அரசு கீழ்சவூர் கிராமத்தில் கால்நடை மருந்தகம் அமைக்க முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அதிக அளவில் விவசாயிகள் வசிக்கும் திண்டிவனம் தொகுதியில் கால்நடை மருந்தகம் மட்டுமே உள்ளது. எனவே திண்டிவனம் மக்கள் பயன்பெறும் வகையில் திண்டிவனம் கால்நடை மருந்தகத்தை கால்நடை மருத்துவமனையாக தரம் உயர்த்த தர வேண்டும். மேலும் மரக்காணம் ஒன்றியம், நடுக்குப்பம், ஒலக்கூர் ஒன்றியம், ஒலக்கூர் கிராமங்களில் கால்நடை மருந்தகம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கை. எனவே அப்பகுதியில் கால்நடை மருந்தகம் அமைக்க அரசு முன்வருமா என்பதை தங்கள் அறிய விரும்புகின்றேன்.